வாழ்க்கையிலே நான் எதுக்கும் பெருசாக வருத்தப்பட்டதில்ல. ஆனால் பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த சனத்தவக்கலை திவாகரை ஆதரித்து பல இடங்களில் நான் பேசினதை நினச்சி இன்றைக்கி உண்மையிலேயே வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இந்த தர்பூசணி திவாகர் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டு வச்சுருந்தான். சரி, அதில் என்ன பேசி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அதை போய் பார்க்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். 1000 ஆணைகள் கொண்ட பலம் கொண்ட நபர் நான், லட்சம் பேர் நம்மளை எதிர்த்து நின்னாலும் நம்ம ஒரு நபராக இருந்து 1000 யானைகளுடைய பலத்தை காட்டலாம். இதுவரைக்கும் நான் வளர்ந்து வந்ததற்கு முக்கிய காரணமே நேர்மை, தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் தைரியம், அது மட்டும் இல்லாமல் திறமை, இதெல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த கலவை நான். பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா அப்படின்னு ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த தற்பெருமை தடாலடி தர்பூசணி சனத்தவக்கலை திவாகர். இவன் திருந்துவான்னு நம்மளும் ஒவ்வொரு வீடியோலையும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவன் திருந்தின மாதிரி தெரில. போகிற இடத்துலலாம் செருப்படி வாங்கிட்டு வர்றதே இவனுக்கு ஒரு வழக்கமான ஒன்றாக மாறி இருக்கு. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தர்பூசணி சனத்தவக்கலை திவாகருக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்பு அப்படிங்கிற நிலைமை உருவாயிருக்கு. அவனுடைய யூடியூப் சேனலில் உட்காந்து வாய்கிலேயே பேசுகிறான். பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு எனக்கு கோடிக்கணக்கில் இருக்கு. டேய், கோடிக்கணக்கில் மக்கள் ஆதரவு இருக்குங்கிற உன் வீடியோவை 2000 பேரை தாண்டி பார்க்க மாட்டேங்கிறாங்களடா. நாங்கள் உட்காந்து உன்னை பற்றி காரி துப்புற வீடியோவை கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நீ போடுற வீடியோவை ஒருத்தன் கூட மதித்து பார்க்க மாட்டேங்கிறானடா. அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு இந்த தர்பூசணி திவாகரை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பிக் பாஸில் இந்த சனத்தவக்கலை உள்ளே போன டயத்தில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான், ரொம்ப ஓப்பனாக இருக்கான். மற்றவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, மாஸ்க் போட்டுக்கிறாங்க. இவன் எந்த மாஸ்க்கும் போட்டுக்கல, பிக் பாஸில் பெருசாக நடிக்கலை, இவன் அவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை பல இடங்களில் நம்ம ஆதரித்து பேசியிருக்கோம். அதற்கு இன்னைக்கு வெக்கி தலை குனிகிறோம். ஏன்னா இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பல பெண்கள்கிட்ட எல்லை மீறி சில்மிசத்தில் ஈடுபட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, அது எல்லாத்தையும் இவன் காமெடிக்கு தான் பண்ணுறான், ஜாலிக்கு தான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். எப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் குக் வித் கோமாளி போன்ற ஷோலையுமே இவன் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்க ஆரம்பித்தானோ, இவனுடைய ஒரிஜினல் கேரக்டரே இதுதான். பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறது தான் இவனுடைய கேவலமான மனநிலை. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடி கிட்ட கூட இவன் எல்லை மீறி வலிவான். நாக்க தொங்க போட்டு ஒரு பொண்ணு அப்படின்னா ஒரு தூணுக்கு சேலை கட்டி விட்டா கூட அது பக்கத்தில் நின்று உரசி பார்க்கக்கூடிய கேவலமான மனநல கொண்டவன் தான் இந்த தர்பூசணி திவாகர். இதில் நக்கீரனெல்லாம் எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு வர்றான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு கடவுளையே எதிர்த்து போராடினவர் நக்கீரர். அந்த வம்சாவளியில் வந்த நான் எப்படிங்க சாதாரண ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு வாய்கிலேயே பேசுகிறான். டே, அவர் நக்கீரர், உன்னை மாதிரி நக்கி பிழைக்கிற நாதாரி கிடையாது. உன்னை மாதிரி கேவலமான மனநல கொண்டவனை சத்தியமாக சொல்கிறேன், இந்த மானங்கட்ட மாமா டிவி பிக் பாஸ்ன்ற பிளாட்ஃபார்முக்குள்ளே விட்டு அவனுக்கு ஒரு ஃபேமை ஏற்படுத்தி கொடுத்து அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வெறும் 3 படத்தில் நடிச்சிருந்தான். இப்போ நான் பிக் பாஸை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் 11 படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லைக்கேங்கிற திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் என்னை கொண்டாடினாங்க அப்படிங்கிறான். டே, நீ வந்ததே வெறும் 6 செகண்டு. அந்த 6 செகண்டில் உன்னை மக்கள் எப்படா கொண்டாடி தீர்த்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை இந்த தர்பூசணி திவாகருக்கு எதிராக நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஊரில் போகிற மாதிரியாத்தா ஏன் மேலே ஏறாத்தா அப்படின்ற கதையா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் பைத்தியக்கார மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த இந்த தர்பூசணி திவாகரை ஒரு ஆளா மதிச்சு பிக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்குள்ள விட்டது தான் இந்த மானங்கட்ட மாமா டிவி பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு. அவனுங்க பண்ணதுக்கு இவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். இதே தர்பூசணி திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணுகிட்ட பக்கத்தில் நின்று மோப்பம் பிடிச்சி வாசனையா இருக்கு அப்படின்லாம் அவன் பண்ணியிருக்கிறான். அப்பயே அவனை செருப்ப கழட்டி அடிச்சு வெளில துரத்தி இருக்கணும். இதே தர்பூசணி திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை கிட்ட பக்கத்தில் போய் நின்று மோப்பம் பிடிச்சி வாசனையாக இருக்குன்னு பேசியிருந்தானா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவனை குனிய வச்சு ஊமை குத்தா குத்தி தர்மடி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை அப்படி ஒரு விஷயத்தை செய்யலை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்துமீறி பழக்கப்பட்டு கிட்டத்தட்ட 47 நாட்கள் ரொட்டீனா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆரோரா சின்க்ளர், சுபிக்ஷா, விஜே பார்வதி, திவ்யா கணேஷ்னு டைட்டில் வின்னர் முதற்கொண்டு விட்டு வைக்காம அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்கள்கிட்ட
அத்துமீறி நடந்து அது உனக்கு ஒரு ரொட்டீனா மாறி குக் வித் கோமாளிலையும் அதே விஷயத்த கண்டினியூ பண்ணதுக்கு இவனுக்கு வழிவகை செய்து கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மானங்கட்ட மாமா டிவி தான். இந்த சனத்தவக்களை சொல்கிறான், யாராக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் என்னை எதிர்த்து வர்றாங்க, என்னை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து எதிர்த்து நின்றுவேன், நான் அந்தளவுக்கு ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒருத்தன் தப்பே பண்ணால் கூட அந்த ஒருத்தன் மீது தான் மக்களுடைய கவனம் அப்படிங்கிறது திரும்பும். அதே போல தான் இந்த தர்பூசணி திவாகரையும் இவனை எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்கப்பா, எல்லாரும் இவன்கிட்ட போய் சண்டை போடுறாங்கப்பா, இந்த கானா வினோத்ன்ற ஆள் இவனை நோண்டிக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து உண்டாச்சு. அந்த சாஃப்ட் கார்னரை இந்த தர்பூசணி சனத்தவள திவாகர் அவனுக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. எத்தனை பேராக இருந்தாலும் சமாளிப்பேன், எதிரிகளை வந்து பின்னங்கால் புடனில பட ஓட விட்டுருவேன், நான் சின்ன வயசுல இருந்து என்னென்னத்தை சாதிச்சவன் தெரியுமா, ஏண்டா டேய் எத்தனை பேராக இருந்தாலும் ஓட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வாய்கிலேயே வசனம் பேசுறியே. இதே குக் வித் கோமாளி செட்டில் மாகாப்பா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றை அடித்து ஓட விட்டானுங்களா இல்லை நீ அவனுங்களை அடித்து ஓட விட்டியா? அவனுங்க 3 பேரும் தான் ஒன்றை செருப்பை சாணியில் முக்கி அடித்து குக் வித் கோமாளி செட்டில் இருந்து அடித்து துரத்தி விட்டானுங்க, அடித்து பற்றி விட்டானுங்க. மாக்காப்பா வந்து இரும்பு ராடை எடுத்து நான் அடிச்சிட்டாரு அப்படின்னு நசரத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் ஒப்பாரி வச்சது நீயா இல்லை கானா வினோத், மாக்காப்பா ஆனந்து, புகழா செருப்படி வாங்கிட்டு குக் வித் கோமாளி செட்டை விட்டு ஓடி போயிட்டு இப்போ உன்னோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு நீ வீரவசனம் பேசி வீடியோ போடுவ, அதை மக்கள் நம்பிட்டு போறதுக்கு என்ன முட்டா பயல்களா? நிறைய பேர் இன்னைக்கு சோசியல் மீடியாக்குள்ள வந்து ஆபாசமா பேசி அசிங்கமா பேசி கேவலமான விஷயங்களை செஞ்சு வளர்ந்து வந்துட்டாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, என்னுடைய ஒட்டுமொத்த நடிப்பு திறமையை வச்சு தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் நான் ஒரு மிகப்பெரிய ஆளாயிருக்கேன் அப்படின்னு இந்த தர்பூசணி திவாகர் சொல்றான். இவனை வந்து வெளுக்கிறதுக்கு முன்னாடி இவனை தூக்கி விட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள வெளுக்கணும். இவன் பண்றதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்கல்ல இவனை, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு இவனை பிரபலமாக்கி விட்டாங்கல்ல அவங்கள சொல்லணும். ஜிபி முத்து, காத்து கருப்பு கலை இவங்கள மாதிரி ஆபாசமா பேசி சாதனாவோட வீடியோ போட்டு பிரபலமானவங்க கூட இன்னைக்கு எவ்வளவோ மாறிட்டாங்க, பல திரைப்படங்களில் நடிச்சிட்டாங்க. அவங்க கேவலமான வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த தர்பூசணி திவாகரால் சோசியல் மீடியாவில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கேஸ்ட் பற்றி பேசி மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த பெண்கள்கிட்ட சில்மிஷத்தில் ஈடுபட்டு அது மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆச்சு. கானா வினோத்தை சாதிய மேலாதிக்க சிந்தனையோட கானா வினோத்துக்கிட்ட இவன் நடந்துக்கிட்டது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாச்சு. இப்போ குக் வித் கோமாளிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்துமீறி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட செருப்படி வாங்கிட்டு வந்து இதுவும் சர்ச்சையாக இருக்குது. தொடர்ந்து இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் சர்ச்சை பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாயிட்டே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இவன் பண்ற கோமாளித்தனத்தை அங்கீகரித்து இவனையும் ஒரு ஆளாக வளர்த்து விட்ட ட்ரெண்ட் பண்ணி விட்ட மக்களை முதல்ல வெளுத்தா தான் இவனை போன்ற நபர்களை இதுக்கப்புறம் மக்கள் வந்து வளர்த்து விட மாட்டாங்க. இவனை வளர்த்து விட்டதுக்கு இவன் பண்ற டார்ச்சர் அப்படிங்கிறது நம்மளால வந்து பொறுத்துக்கவே முடியல. இவன் வாய்கிலேயே வசனம் பேசுறதுக்கு கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்துகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் இவன் சிக்கி கூடிய சீக்கிரம் செருப்படி வாங்க போவது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த தர்பூசணி சனத்தவக்கள திவாகர் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற பேரில் தற்பெருமை பேசுறது, இருக்கிறவங்களை மிரட்டுறது, நான் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் ஓட விட்டுருவேன், 1000 ஆணைகள் பணம் கொண்ட ஒரு தனி நபர் நான் அப்படின்னு சொல்லி இவன் பேசி வச்சிருக்கிற தற்பெருமையை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.